வருண் வீட்டுக்கு அந்த பக்கம், தமிழ் வீட்டுக்கு இந்த பக்கம். ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல்ல இருக்கு. ஏமா தனியா வந்த? ஆமா. உன் பேச்ச ஒரு மாதிரியா இருக்கம்மா. கூட யாரும் வரல? அதான் சொன்னேனே தனியா வந்தேன்னு. புத்தி சுவாதீனம் இல்லாத பொண்ணு போல இருக்க. ஏமா நல்லா யோசிச்சு சொல்லு. எந்த ஏரியாமா? அப்பா அம்மா ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் அம்மா கிட்ட இருக்கு. வீட்டுக்கு வாங்க, அம்மா கிட்ட சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கி தரேன். என்னம்மா பேஜார் பண்ற? சவாரி வாரி வெயிட்டிங்ல இருக்குமா. நான் கிளம்பணுமா. இங்க இறங்கிறியா? உன் வீடு இங்கதான் இருக்கா? ஆமாங்கிறியா இல்லங்கிறியா? ஒண்ணுமே புரியல. உன் வீட்டுக்கு கைட்டா போயிடுவியா? பராக் பார்க்காம வீட்டுக்கு நேரம் போயிடணும். சரியா? நான் உங்களுக்கு காசு கொடுக்கணுமா? காசெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ இறங்கிக்கோ. அப்புறம் இறங்குறவங்க எல்லாம் உங்களுக்கு காசு கொடுத்தாங்க? பரவாயில்லம்மா, நீ இறங்கிக்குமா. பராக் பார்க்காம நீ வீடு போய் சேரு. பாய். பார்கவி, மா குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிம்மா. பணம் கிடைச்சிரும்ல? மெடிக்கல் செட் வாங்கிடலாம்ல? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? யோகி, என்னாச்சுப்பா? அவதான் கேக்குறாள்ல. அம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலம்மா. உண்மையை சொல்லவும் முடியாம மறைக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கம்மா. எதுவா இருந்தாலும் சொல்லு யோகி, நாங்க அதுக்கெல்லாம் சங்கடப்பட மாட்டோம். அட விடுமா, அவன் தான் டயர்டா வந்திருக்கான்ல. அவன் முதல்ல தண்ணி குடிக்கட்டும். நீ அவங்க. அம்மா வேண்டாமா. என்ன யோகி, தண்ணி கூட வேண்டான்னு சொல்ற? அம்மா, நாம நினைச்சது எதுவுமே நடக்கலம்மா. பணம் கிடைக்காதும்மா. இவ முகத்தை பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்குமா. இவ ஆசையை நிறைவேற்ற முடியாம, எதுவுமே பண்ண முடியாம இவ முன்னால நான் ஒரு ஜடம் மாதிரி உட்கார்ந்துருக்கமா. இவளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அதுக்கு காரணம் நான் தானே நினைக்கும் போது ரொம்ப அவமானமா இருக்குமா. ப்ளீஸ் யுகி, நீ பேசுறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு டாக்டருக்கு படிக்கலனாலும் பரவாயில்ல, நீ இப்படி ஃபீல் பண்ணாத. தைரியம் சொல்ல வேண்டிய நீயே இப்படி இருந்தா எப்படிப்பா? கேக்குறது கிடைக்கலன்னா அது விதிப்பா. நமக்கு வாச்சதுதான் கிடைக்கும். அதுக்கு நம்ம அழுதா சரியா போயிடுமா? இதெல்லாம் நான் தானேமா பாத்துக்கணும். இவங்களை படிக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? புரியுதுப்பா. ஆனா போராடியும் முடியலங்கிறப்போ அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அது ஒரு இடம் தானே. இங்க இல்லைன்னா வேற இடம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எங்கேயாவது எப்படியாவது காசை புரட்டி இவளை படிக்க வச்சிடலாம். யுகி, நீ முதல்ல தைரியத்தை இழந்துடாதரா. இவ்ளோ கஷ்டம் இருக்குன்னா எனக்கு அந்த டாக்டர் படிப்பே வேண்டாம் யுகி. என்ன பேசுற நீ? நான் உண்மையே தான் சொல்றேன். டாக்டருக்கு தான் படிக்கணுமா? வேற ஏதாவது படிச்சுக்கலாம். உனக்கு என்ன தியாகின்னு நினைப்பா? நீ சின்ன வயசுல இருந்து டாக்டருக்கு படிக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அது உன்னோட கனவு. கனவுதான். அது கிடைக்கலங்கிறப்போ மறந்துதானே ஆகணும். விடு, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. பிறக்கும் போது எல்லாரும் டாக்டர், இன்ஜினியர், லாயர்னு சொல்லிட்டா பிறந்துட்டு இருக்கோம். வாய்ப்பு இருந்தா எதுவும் படிக்கலாம், இல்லைன்னா எது கிடைக்குதோ அதை படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். தயவு செஞ்சு நீ அந்த மாதிரி பேசாத. டாக்டர் ஆகிறது தான் ஒரு லட்சியம்னா நீ அதை கண்டிப்பா படிக்கணும். எப்பாடுபட்டாவது நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன். நான் அதுக்கு தானே இருக்கேன்.
அதுக்கு பணம் புரட்டுறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல. அது என்னோட பிரச்சனை, அத நான் பாத்துக்கிறேன். கேட்டது கிடைக்கலங்கிறப்ப நானே கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். ஆனா அம்மா சொன்னதுதான் உண்மை. எங்க இல்லைன்னா அங்க, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. எங்கேயாவது எப்படியாவது நான் பணத்தை புரட்டி நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன். நீ மனசை தளர விட்டுறாத. நீ தங்கச்சிக்கு சொன்ன அதே தான்ப்பா உனக்கும் சொல்றேன். நீ மனசை விட்டுறாத. பொறுமையா நிதானமா இரு. நேரம் வரும்போது எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த மாதிரி நேரத்துல தான்ப்பா தைரியமா இருக்கணும். பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவாங்கப்பா. இத மனசுல வச்சுக்கிட்டு நீ எல்லாத்தையும் பண்ணு. நீ ஆசைப்பட்ட எல்லாமே உனக்கு நிச்சயமா நடக்கும். புரியுதுமா, நின்னு சாதிக்கணும்னு முடிவே பண்ணிட்டேன். அதுதான்ப்பா நல்லது. நீ போய் முகம் கழுவிட்டு வா, நான் போய் சூடா டீ போட்டு தரேன். என்ன? சரிம்மா. சாரிடா, தெரியாம ஆசைப்பட்டுட்டேன். ஹே, அண்ணன் இருக்கண்டா. என்னடா மச்சான் சொல்ற? அந்த பொண்ணு கிராக்கா? டேய், அவ கிராக்லடா, தப்பா பேசாத. ஒரு மாதிரி இம்மெச்சூரா பிஹேவ் பண்றா, அவ்வளவுதான். அட பாவி, அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்துட்டு கடைசில ஒரு லூச தான் லவ் பண்ணியா? ப்ளீஸ் வர்ஷா, அவளை அப்படி சொல்லாத. அவளோட ஆக்டிவிட்டிஸ் தான் குழந்த மாதிரி இருந்துச்சு, மத்தபடி எல்லாம். டேய், அப்படி இருக்கிறவங்கள தான் லூசுன்னு சொல்லுவாங்க. இப்ப அதுவா முக்கியம்? நானே அவளை காணங்கிற டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற விருப்பாத்தாதீங்க. இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நான் தான் அவளை ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டிட்டு போனேன். அங்க வச்சு காணாம போயிட்டேன். டேய், அவ காணாமலாம் போயிருக்க மாட்டாடா. அவ வீட்டுக்கு தான் போயிருப்பா. எனக்கு அப்படி தோணலடா. ஏ, அவளால தனியா எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் டெய்லி ஆட்டோ வச்சு கூட்டிட்டு வராங்க. அது புரியாம அவளை தனியா கூட்டிட்டு போய் மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதடா. ஜெகன் சொன்ன மாதிரி அவ வீட்டுக்கு தான் போயிருப்பா. ஒருவேளை போகலனா, வழி தெரியாம எங்கேயாவது அழுதுட்டு இருந்தானா? என்னடா சொல்ற? அவ்வளவு பெரிய பொண்ணு அழுவாளா? சான்சஸ் இருக்கு. அவகிட்ட பெரிய பொண்ணுக்கான மெச்சூரிட்டியே இல்ல. 8 வயசு குழந்தை மாதிரி நடந்துகிட்டா. இவ்வளவு பெரிய சிட்டியில வழி தவறிட்டானா வீட்டுக்கு போக முடியாது. எனக்கு என்னமோ அவ டேஞ்சர் இருக்கான்னு தோணுதுடா. மச்சான், இது நிஜமாவே டேஞ்சரான விஷயம்டா. பொண்ணுக்கு விவரம் இல்லைன்னு வேற சொல்ற. பார்க்க அழகா வேற இருக்கா. அவ தனியா இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா மிஸ்பிஹேவ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன் மச்சான், கடத்த கூட வாய்ப்பு இருக்கு. டேய், அவனே பயந்து போயிருக்கான், நீ வேற பீதியை கலப்பாத. ஏய், நான் ஃபேக்ட் தான் சொன்னேன். ஒரு அழகான பொண்ணு மிஸ் ஆனா என்ன வேணா நடக்கலாம். போதண்டா, ஓவரா புளிய கரைக்காத. டேய் பிரகாஷ், இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லடா. அவ அங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பா. நீ சரியா தேடி இருக்க மாட்ட. வேணா நாம திரும்ப போய் தேடலாமா? இல்லப்பா, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஒருத்தர் விடாம விசாரிச்சுட்டேன். அவ நிச்சயமா அந்த ஏரியாவில் இல்ல, வேற எங்கேயோ போயிட்டா. டேய், அப்படின்னா அவளை எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அதான் எனக்கு தலைவலியா இருக்கு. அவ நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி பொண்ணு தனியா இருந்தா ரொம்ப பிரச்சனையாயிரும். மச்சான், பேசாம அவ வீட்டுல போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடலாம்டா. ஏய், என்ன விளையாடுறியா? அவ மிஸ் ஆயிட்டேன்னு தெரிஞ்சா உன் சட்டையை கிழிச்சு உன சாவடிச்சிருவாங்க. எதுக்கு அவளை வெளில கூட்டணும்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? வீணா வம்ப விலை கொடுத்து வாங்காத. ஆமா மச்சான், அவ வீட்டுக்கு போனா உனக்கு தான் ப்ராப்ளம் வரும். நீயா போய் மாட்டிக்காத. வேற என்னடா பண்றது? தப்பு ஏன் மேல. அவளை மிஸ் பண்ணிருக்கேன். ஒண்ணு அவளை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா உரியவங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டுமே பண்ணாம சும்மா இருக்க சொல்றியா? பதட்டமா இருக்குடா. அவளுக்கு தான் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஒண்ணுமே முடியலனா கடைசியில போலீஸ்க்காவது சொல்லிதான்டா ஆகணும். போலீஸா? வேற வழி இல்லடா. நம்மளால தேட முடியலனா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும். கிரேட்ரா மச்சான், சூப்பர் ஐடியா. நீ மட்டும் அப்படி பண்ணன்னு வச்சுக்கோ. அழகான பொண்ணை கடத்திட்டு தான் கேஸ போட்டு உன் கூட எங்க எல்லாரும் தூக்கி உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. சரி, உனக்கு போலீஸ் ஓகேவா? டேய், நானே டென்ஷன்ல இருக்கேன். கலாச்சி கடுப்பேத்தாதடா. பின் என்னடா, தப்ப நீயே பண்ணிட்டு மாட்டிக்கிறதுக்கு ஐடியாவை நீயே கொடுப்பியா? சரிடா, அது சரி வராதுன்னா நிச்சயமா வீட்டுக்கு தகவல் சொல்லி தான் ஆகணும். வேணாம் மச்சான். ஏன்டா, நடந்ததை சொல்றதுல என்ன பிரச்சனை? சொன்னா என்ன ஆகுங்கிற? அந்த பொண்ணு கிடைச்சிட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை தேடியும் கிடைக்கல, நிரந்தரமா மிஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா போலீஸ் கேஸ் ஆகும். உன்னை தூக்கி ஜெயில தான் போடுவாங்க. ஆமா பிரகாஷ், பொண்ணை கடத்தி வச்சிருக்கியா? எங்க வச்சிருக்க? பணத்துக்காக இப்படி பண்ணியா, இல்ல வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கான்னு போட்டு படுத்திடுவாங்கடா. எதுக்கு இந்த வம்பெல்லாம்? இப்ப என்ன சொல்ல வரீங்க? இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறலாம்னு சொல்றீங்களா? என்ன கேட்டா அதான்டா சரி. இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு, அதான் நல்லது. ஒரு நாய்க்குட்டி காணாம போனா கூட தேடி கண்டுபிடிக்கிறோம், பதறோம். இவ விஷயத்துல என்ன அப்படியே விட்டுற சொல்றியா? நீ சொல்றத என்னால ஏத்துக்க முடியலடா. இல்லடா, என்ன நடந்தாலும் சரி, வீட்டுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண தான் போறேன். ஓகே மச்சான்,
அதான் உன் விருப்பனா நீ தாராளமா பண்ணு மச்சான். லாயரை பார்த்து ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்றேன். டேய் ஜெகன், வேற என்னடா பண்ண சொல்ற? அங்க போனா பிரச்சனையாக வேணாம் விட்டுன்னு சொல்றோம். திரும்ப அதான் பண்ணுமன்ற. டேய் எனக்கு கஷ்டமா இருக்குடா. கஷ்டமா தான்டா இருக்கும். ஒரு பொண்ணு மிஸ் ஆயிட்டா எங்க எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையில நீ மாட்டிக்க கூடாது. உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுந்தா நாங்க அதுக்காக தான் பயப்படுறோம். இங்க பார், அந்த பொண்ணுக்கு எதுவும் நடந்திருக்காது. நீ உன்னை காப்பாத்திக்கோ. இங்க பாருடா, நீ அந்த பொண்ணை பார்க்கல, அவளை எங்கேயும் கூப்பிடல, அவ காணாமையும் போகல. புரியுதா? மாயான்ற பொண்ணு யாருன்னே தெரியாது. அவன் ஞாபகத்தை அடியோட மறந்துரு. அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஆமா மச்சான், நீயா போய் வம்பள மாட்டிக்காத. இதை அப்படியே விட்டுலாம். டேய் அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுடா. நிச்சயமா அவ வீட்டுக்கு போயிருப்பா. இல்லனாலும் அவங்க வீட்ல அவளை தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீ தைரியமா இருடா. உங்ககிட்ட சொன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். நான் தான் அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றேன்ல. இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா விடுறா, நாளைக்கு பாப்போம். அவளை பத்தி விசாரிக்கலாம். அவ மிஸ் ஆயிட்டா, வீட்டுக்கு போலன்னு உறுதியா தெரிஞ்சதுன்னா அப்ப வேணா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். ஆமாண்டா மச்சான், தேவையில்லாம நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. எல்லாம் நல்லதே நடக்கும், நம்பு. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. அவளை இங்க பார்த்த அங்க பார்த்தன்னு ஒருத்தர் கூட சொல்லலையே. நேரம் ஆக ஆக ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, அவ எங்க இருக்கா? பத்திரமா இருக்காளா இல்ல ஏதாவது ஆபத்துல இருக்காளா? ஒண்ணுமே புரியல. நினைக்கும் போதே உடம்பெல்லாம் நடுங்குது. அவளை இனிமே நான் எங்கேன்னு போய் தேடுவேன்? அவளை மட்டும் தொலைச்சிட்டேன்னா என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஒருவேளை அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு போயிருப்பாளோ? இருக்கலாமா. அன்னைக்கு கூட அப்பாவை பார்க்கணும்னு அடம் பிடிச்சா. அந்த ஆள் என்ன அவளுக்கு உசுரு. கண்டிப்பா அங்கதான் போயிருப்பா. சரி, நீ அந்த அந்த வீட்டுக்கு வண்டி விடு. சரிம்மா. வாங்கம்மா. என் தலையெழுத்து பாத்தியா? யார் வீட்டு வாசல மிதிக்க கூடாதோ, யாரால கெட்டேனோ அங்க வந்து நிக்கிறேன். அம்மா, உங்களுக்கு சங்கடமா இருந்தா இங்கேயே இருங்க, நான் விசாரிக்கிறேம்மா. இல்ல உஷா, என் பொண்ணுக்காக எந்த அவமானத்தையும் தாங்க தயாரா இருக்கேன்.
இங்க எதுக்குடி வந்த? என் வீட்டு வாசல மிதிக்க உனக்கு வெக்கமா இல்ல? இத பாரு, நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு வரல. வேற எதுக்கு வந்த? விட்டு போன உறவை ஒட்ட வந்தியோ? அந்த மனுஷனை பார்க்கணும், 4 வார்த்தை பேசணும், அவர் மனசை மாத்தணும். சரிப்பட்டு வந்தா கூட கூட்டிட்டு போனோம். அதுக்கு தானே வந்த? ஏங்க, என்ன விஷயத்துக்கு வந்தோன்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசாதீங்க. ஏய், குறுக்க பேசுன பிஞ்சிரும். இது ஏன் பிரச்சனை, இவ பிரச்சனை. நடுவுல நீ யாரடி? எடுப்பா, வெளியே போடி. இந்த பாருங்க உஷா, நீ சுமாரு, நான் பேசிக்கிறேன். என் பொண்ணு மாயாவை காணோம். அவ இங்க வந்தாளான்னு விசாரிக்கத்தான் வந்த. ஓ, அந்த பைத்தியம் தொலைஞ்சு போச்சா? நல்ல விஷயம் தானே. விட்டது தொல்லன்னு தலையை முழுக்கிட்டு போக வேண்டியது தானே. ஏங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? பொண்ணு காணோன்னு நொந்து போய் வந்திருக்காங்க. ஐயோ பாவம்னு நினைக்காம நக்கல் பண்றீங்க. உண்மையாவே தொலைஞ்சிருந்தா பாவம் பாக்கலாண்டி. இது வெறும் நடிப்பு. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா, வீட்டுலதான் இருப்பா. ஏய், என்ன பேசுறேன்னு புரிஞ்சு பேசு. வீட்டுல பொண்ணை வச்சுக்கிட்டு இங்க வந்து தேடுறதுக்கு எனக்கு என்ன வேண்டுதலா? இருந்தாலும் இருக்கும். ஏதாவது ஒரு நாடகம் ஆடி புருஷனோட திரும்ப சேரணும். அதுக்காக முதல்ல பொண்ணு அனுப்பி பார்த்த, அது சரியா வரல. இப்போ நீயே வந்திருக்க. இதுதான் உன் நினைப்புனா அப்படியே வச்சுக்க. ஆனா நான் இங்க வந்தது அதுக்காக இல்ல. மாயா இங்க வந்தாளா, எனக்கு அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஏய், இது என்ன அவ வீடா? ஏன் வீடுடி? வந்திருந்தாலும் விட்டுருக்க மாட்டேன். இத பார், உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் வேதனையோட விளையாடாத. எப்படியா அவ அப்பாவை பார்க்க இங்க வந்திருப்பா. இப்ப அவ எங்க? உள்ள இருக்காளா? ஏய், நீ லூஸ் ஆயிட்டியா? அவ இங்க வரவே இல்லங்கற, உள்ள இருக்காளன்னு கேளத்தனமா கேக்குற. உன் திட்டம் எனக்கு தெரியும்டி. பொண்ணை தொலைச்சிட்ட மாதிரி நாடகம் ஆடணும், அப்புறம் அந்த மனுஷனோட மனசை மாத்தணும், அதுக்கப்புறம் இங்க வாங்க வான்னு கூட்டிட்டு போய் ஒரே அடியா உன் கூட சேர்த்துக்கணும். அப்படித்தானே? அத நிறுத்துறியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின விஷயம் வேற மாதிரி ஆயிடும். பிளான் போட்டு மயக்கி நாடகம் ஆடி கூட்டிட்டு போறதுக்கு அந்த ஆள் என்ன மன்மதனா? குப்படி. நான் வேண்டான்னு வீசி எறிஞ்ச குப்பை. என்னமோ உன் வாழ்க்கையை நான் பறிக்க வந்த மாதிரி பேசுறேன். என் வாழ்க்கையை பறிச்சவன் நீதாண்டி. இன்னொருத்தியோட வாழ்க்கையை அபகரிச்சு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நீதானே தவிர நான் இல்லடி. ஹலோ, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா கேவலம், என் அப்பா குப்பன் தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? நான் உங்களை பார்க்க வரல, என் பொண்ணை தேடி வந்திருக்கேன். பொண்ணை தேடி வந்தீங்களா? ஆமாண்டி, அந்த லூசு காணாம போயிட்டாளா, அத தேடி இங்க வந்திருக்கா. ஓ, அதான் விஷயமா? பொண்ணை தேடி தான் வந்தாங்கன்னா பணிவா கை கட்டி தானே பேசணும். இவங்க என்ன ஓவரா ரஃபா பேசுறாங்க? ஏய், இவங்க பெரிய பேங்க் மேனேஜர்ல, அதான் அதிகார தூள் பறக்குது. அந்த லூச தெருவா தேடுறத விட்டுட்டு இங்க வந்து கத்துனா நாங்க என்ன பண்றது? வேண்டாம் ரேகா, அவ வயசுல உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. என் பொண்ணு நீ லூசுன்னு சொல்லாத. அதான் இங்க வரல, நான் அப்பவே சொல்லிட்டேன்ல. இன்னும் நிக்கிறீங்க, கிளம்புங்க. அம்மா ஒரு நிமிஷம். என்னதான் நமக்கு அவங்கள பிடிக்கலனாலும் தெரிஞ்ச உண்மையை சொல்லிதான் ஆகணும். அத நான் சொல்லிடுறேன். உங்க பொண்ணு மாயா இங்கதான் வந்தா. மாயா வந்தாளா? பஷு, என்னடி சொல்ற? எப்போ வந்தா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாமா. அப்ப நீங்க குளிச்சிட்டு இருந்தீங்க. இப்ப அவ எங்க இருக்கா? அப்பா அப்பான்னு வந்தா. நான் அவளை அப்பவே விரட்டி விட்டேன். என்ன சொல்ற? விரட்டி விட்டுட்டியா? ஆமா, அவளதான் பார்க்கவே எனக்கு பிடிக்காதுல்ல, அதான் அப்பவே துரத்தி விட்டுட்டேன். கடவுளே, ஏமா அப்படி பண்ண? உனக்கு அவளை பிடிக்கலனா எனக்கு ஒரு போனாவது பண்ணிருக்கலாம் இல்லம்மா? நான் ஏன் பண்ணணும்? சரி, இப்ப அவ எங்க போனா? எந்த பக்கமா போனான்னு சொல்லுமா. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் அவ எந்த பக்கம் போனாலோ? ஐயோ, இது பாரு, உனக்கு கெஞ்சி கேக்குறமா, என் பொண்ணு எங்க போனான்னு சொல்லுமா. இது என்னங்க அநியாயமா இருக்கு? என் கண்ணு முன்னாடி என் அம்மாவை திட்டுவீங்க, உங்களுக்கு காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பீங்களோ? நான் திட்டினது தப்பு. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. என் பொண்ணு எங்க போனான்னு மட்டும் சொல்லுமா. சாரி, எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. எங்க போனான்னு சொல்லு, நான் போய் தேடிக்கிறேன். பைசு, பைசு, என்ன சத்தம்? யார் கூட பேசிட்டு இருக்கிற? வந்து பாருங்க, அழையாத விருந்தாளி வீடு தேடி வந்திருக்கா. நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? கேட்கணும்ல, நீ எதுக்கு இங்க வந்த? ஸ்கூலுக்கு போன மாயாவை காணோம், எங்க தேடியும் கிடைக்கல. ஐயோ, மாயாவை காணுமா? சொல்லவே. ஐயோ, எங்க போனாவ? எப்ப காணுவ? ஏய்,
என் பொண்ணு என்ன பொண்ணு அவன் எங்க இருந்து தொலைச்சா